நம்ம கதையோட ஹீரோவான வீடியோ கடை ஓனர் நீல் படம்னு ரொம்ப நேர்டா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு படம் பார்க்கறது மட்டுமே வேலையா வச்சிருக்கான். அவனுக்கு லூசின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா வரா. அவ என்னன்னா அவளுக்கு படம் பார்க்கறத விட வெளி உலகத்தை அட்வென்ச்சரா பழகி அனுபவிச்சு பார்க்கணுங்கிறது தான் ஆசையா இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா? உண்மையாலுமே லூசி வந்து நீல லவ் பண்றாளா? நீலுக்கு லூசியோட கேரக்டர் வந்து எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு அல்லது எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த வாட்சிங் த டிடெக்டிவ்ஸ். வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோல். இன்னைக்கு நம்ம 2007 பால் சூட்டரோட டைரக்ஷன்ல வெளியே வந்த வாட்சிங் த டிடெக்டிவ்ஸ் படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட பிகினிங்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல யாரோ ஒருத்தன் ஒரு சந்துக்குள்ள பயந்து நடந்து வரான். அவன் போயிட்டே இருக்கான். அவன் எங்க போறான்னு நமக்கு தெரியல. டைட்டில் அப்படியே ஓடிட்டே இருக்கு. அவன் காலை காட்டுறாங்க, அவனை மேல இருந்து காட்டுறாங்க, ஆனா அவன் முகத்தை மட்டும் காட்டல. அப்ப டாப்புன்னு அவன் வெளிச்சத்துக்கு வரான். வெளிச்சத்துக்கு வந்து பயத்துல ஏதோ பாக்குறான். அங்க யாரோ கத்துறது அவனுக்கு கேக்குது. அங்க அந்த இடத்துல ஏதோ ஒன்னு கவர்ல உள்ள வச்சு உள்ள போட பாக்குறான். அவன் கைய வந்து யாரோ பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது அவன்கிட்ட அவன் கெஞ்சுறான், ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்ட்டு ஓடுறான். அவன் டப்புன்னு அவனை சுடுறான். கன் எடுத்து சுட்டுட்டு ஸ்டைலா கன்னை உள்ள வச்சுட்டு அவன் திரும்பி நடந்து போறான். நடந்து போய் நின்று அந்த பொண்ணு கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அந்த பொண்ணும் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றான். இது போன வாரம் கொடுக்க வேண்டிய சிடி, அதை இன்னும் கொடுக்கல, அதனாலதான் நான் அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்றான். லைட் எரியுது. கடைசியில பார்த்தா அது ஒரு வீடியோ கடையோட ஆடு. அங்க வந்தான் இல்லையா, சுட்டான் இல்லையா, அவன் தான் நம்ம ஹீரோ நீலு. இந்த ஆடை அவன் கடைக்கு ரெகுலரா சிடி எல்லாம் வாடகைக்கு எடுக்க வரவங்க கிட்ட போட்டு காமிச்சு இது எப்படி இருக்குன்னு பேசிட்டு இருக்கான். அவன் பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு கடையோட ஆடு அங்க ஓடிட்டு இருக்குது. அதுல இருந்தே நமக்கு தெரிய வருது என்னன்னா இவன் கடை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. ஏன்னா பெரிய கம்பெனி எல்லாம் அங்க வந்துடுச்சு இது வாடகை கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாமே நீல் கிட்ட நல்லா பேசுறாங்க. அவங்க எல்லாருமே நீலோட ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நல்லா நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்கிட்டயா பேசிக்கிட்டு என்ன பண்றது, இப்போ இந்த கடையை டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நீல் பேசிக்கிட்டு இருப்பான். அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே சினிமாவை தவிர வேற எதுவுமே பெருசான லைஃப்னோ ஹாபினோ இருக்காது. அப்புறம் எல்லாத்துட்டையும் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் இங்க தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவி நைட் இருக்குன்னு சொல்லிட்டு நீல் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போவான். போகும்போது என்ன பண்ணுவான்னா கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் தனியா உட்காந்துட்டு இருக்கும். அவன் கேர்ள் ஃப்ரெண்டு மேல அந்த வெயிட்டர் கிட்ட சொல்லி தண்ணியை கொட்டி விட சொல்லிடுவான். கொட்டி விட சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் பாப்பா. அவ செம்ம காண்டாயிருவா. ஏன்டா வெண்ண, நீ அங்க ஒளிஞ்சிருந்து தண்ணியை கொட்ட சொன்னா எனக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு இவனை கேவலமா திட்டிட்டு நீ படம் பார்த்துக்கிட்டே உட்காரு, உனக்கு அதை தவிர நீ வேற எந்த விஷயத்துக்கும் லாக்கி இல்லைன்னு சொல்லி அவனை பிரேக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவான். அடுத்த நாள் அவன் கொஞ்சம் கூட சவலைப்பட மாட்டான். அவன் கடையில் போய் உட்காந்துட்டு அவன் ஃப்ரெண்டோட பேசிட்டு இது ஏன் இப்படி இருக்கு, இந்த புக் ஏன் இப்படி இருக்கு, இந்த படம் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பான். அவனுக்கு பிரேக்கப் ஆனதுல கொஞ்சம் கூட வருத்தமே இருக்காது. அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும். ஃபோன்ல யாரு கூட பேசிக்கிட்டே இருக்கும். இவன் என்ன நினைப்பான்னா இவங்கிட்ட தான் பேச வரான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இவன் போய் அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணுவான். அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் லூசி. ஆனா அவ வந்து இவனை மூக்குடைச்சிருவா, நான் போன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியலையான்னு. அப்புறம் இவங்கிட்ட வந்து 2 படம் இருக்கு, இந்த 2 படத்துல நான் எதை சூஸ் பண்றதுன்னு ஒப்பீனியன் கேட்பான். அப்போ நம்ம நீல் வந்து இந்த படத்தை சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோன்னே டிரைவிங் லைசன்ஸ் கொடு அப்படிமா. நான் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை நீ ஏதாவது ப்ரூஃப் கொடுக்காம நான் உனக்கு சிடி தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது $50 நான் வந்து உனக்கு பணமா தரேன், நீ அதை வாங்கி வச்சுக்கிட்டு சிடியை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு அவ கிளம்பிடுவா. ஆனா நீலுக்கு வந்து அவன் மேல ஒரு சின்னதா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது நமக்கு அப்ப தெரியும். அவ வாங்கிட்டு போயிடுவா. வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தா அதே மாதிரிதான் அதே இடத்துல உட்காந்து வெட்டியா நாயம் பேசிட்டு இருப்பானுங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே லூசி வந்துடுவா. வந்து நீலுக்கு தெரியாம அந்த கவரை எடுத்து வச்சிருவா. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா நீல் கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த சிடி நான் திருப்பி தரேன், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அப்ப நீல் வந்து அந்த சிடியை ஓபன் பண்ணி பார்ப்பான். சிடி இல்லாது கேசட். அந்த கேசட்டை பார்த்தோன்னே நீலுக்கு தெரிஞ்சிடும் அவன் இன்னும் படத்தை முழுசா பார்க்கலன்னு. அது எப்படா தெரியும் அப்படின்னா அந்த சிடியை வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பாஸ் பண்ணி கொடுப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனும் இல்ல இந்த சீன் வரைக்கும் பார்த்துருக்காங்க, இந்த சீன் வரைக்கும் பார்த்துருக்காங்கன்னு வெறும் கேசட்டை பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. இது என்னடா இது, ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு படம் பார்த்துருக்கானுங்க. கேசட் எந்த அளவுக்கு ஓடி இருக்குன்றத பார்த்து படம் எந்த அளவுக்கு பார்த்துருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறானுங்க. அப்புறம் அதை இதையும் பண்ணி ஒருத்தன் அந்த கண்ணாடி போட்டவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான் அவ இது வரைக்கும் தான் பார்த்துருக்கா அப்படின்னு. அப்புறம் நம்ம நீல் கிட்ட லூசி வந்து சரி ஓகே நான் பார்த்துட்டேன், நீ வந்து எனக்கு காசு திருப்பி கொடு அப்படின்னு கேட்பான். கடைசியில் பார்த்தா அவன் போய்
போய் நீல் போய் அங்க தேடுவான். ஆனா காசு அங்க இருக்காது. எப்படி இருக்கும்? ஏன்னா லூசி தான் வந்து காசை எடுத்து வச்சிட்டாலே. இது வந்து நம்ம நீலுக்கு தெரியாது. அப்புறம் என்னடா செய்யறது, நான் பணத்தை வேணா திருப்பி கொடுத்துட்றேன் ஆகும்பா. அதுக்கப்புறம் சரி நீ பணத்தை எல்லாம் திருப்பி தர வேணாம், இன்னைக்கு நைட்டு வந்து என்னை டின்னருக்கு கூட்டிட்டு போ, அந்த டின்னர் வந்து ஒரு $50 டின்னரா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ போயிடுவா. பேரை கூட போற வழியில் தான் சொல்லிட்டு போவா. இங்க நம்ம ஆள் வந்து ப்ரஷ் எல்லாம் பண்ணி பயங்கரமா ரெடி ஆகி வருவான். அவனுக்கு முன்னாடியே லூசி அங்க வந்திருப்பா. என்ன பண்ணுவான்னா டக்குனு இவன் வர்றதை பார்த்துட்டு நிறைய கிளாஸ் இருக்கும், குடிச்ச எம்டி கிளாஸ், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டேபிளில் போய் உட்காந்துப்பா. நீல் அங்கேருந்து பார்க்கும்போது இவ செம்ம போதையில் இருக்கிற மாதிரி ஆக்டிங் விடுவா. ஆக்டிங் விட்டதுக்கப்புறம் ஐயோ என்னது இது, இவ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி நீல் வந்து ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவன் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ சீக்கிரமே குடிச்சு மட்டையாயிட்டாளே இவ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நீல் வந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் அவளும் பேசிக்கிட்டே இருப்பா, விடவே மாட்டா. அப்புறம் சரி ரைட்டு ஓகே நம்ம முடிஞ்சது கிளம்பலாமாங்கும் போது இன்னும் $50 நான் உனக்கு செலவு வைக்கவே இல்லையே, நான் இப்போ $37 தான் செலவு வச்சிருக்கேன், இரு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்றேன்னு சொல்லி ஒரு மெஷின் எடுத்து கணக்கு போட்டு கரெக்டா $50 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் கிளம்புவாங்க. அப்புறம் நம்ம நீல் வந்து அவளை மீடியா ஜாயிண்ட்ன்ற ஒரு கடைக்கு கூட்டிட்டு போவான். அது என்னன்னா நீலோட கடைக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு பெரிய கார்பரேட் வீடியோ கடை. அந்த கடையில எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எக்கச்சக்க விஷயங்கள். அங்க வந்து லூசி ஒரு பிளான் பண்ணுவான், இந்த கடையை நம்ம எப்படி அடிச்சு நொறுக்குறதுன்னு. ஆனா நீல் வந்து வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நீல ஒரு பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போய் நிக்க வச்சு வாயை மூடிட்டு நில்ல அவன் போற வரைக்கும் சொல்லுவான். அவன் போன கடைக்காரன் போயிடுவான். கடைக்காரன் போனா லூசி இவனை வெளியே கூட்டிட்டு வந்து அந்த சிடியில கவர்ல இருக்கிற சிடி எல்லாம் எடுத்து வேற கவருக்கு போடு, காலையில வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகட்டும், அப்பதான் இவங்க வியாபாரம் படுக்கும்னு. இவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா டப்புன்னு அந்த இடத்துல போலீஸ் வந்துடும். அப்புறம் அங்கிருந்து தெரிச்சு தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. தப்பிச்சு ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவன் நீல் வந்து செம்ம இதாயிடுவான், ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா லூசி அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். இந்த கூட திருப்பி போடுறேன் போட்டுட்டு கிளம்பு, இப்போ போலீஸ்காரன் வந்து உன்னை பிடிச்சா கூட சப்போஸ் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவளை காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்க வைப்பான். நீல லூசி தான் கஷ்டப்பட்டு தூக்கி விட்டு குதிக்க வைப்பா. குதிச்சவன் அந்த சைடு போனதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் நம்ம கிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ஓட்ட வழியாக கை விட்டு கேட்கும்போது அதுக்கப்புறம் நீல் வந்து அந்த இடத்துல அவனோட வாயை மட்டும் வைப்பா. இந்த பக்கம் இருந்து லூசி வந்து அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுவா சின்னதா. அடுத்த நாள் காலையில் அவன் ஃப்ரெண்டு கிட்ட நீல் வந்து பேசிட்டு இருப்பான். இவன் என்னன்னே தெரியலடா, இவளை பற்றி எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எந்த டீட்டெயிலுமே சொல்ல மாட்டேங்கிறா, இவ பைத்தியமா என்ன ஏது ஒன்றும் புரியலன்னு சொல்லும்போது அவன் கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்துடுவாங்க. அந்த கஸ்டமர் பார்க்கறதுக்கு அவன் ஃப்ரெண்டு போயிடுவான். பால் வந்து ஒரு ட்ரக்கு கடியில் போயிருக்கும். இவன் போய் எடுக்க ட்ரை பண்ணும்போது லூசி அங்கே வந்துடுவான். வந்துட்டு அதை எடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்து கேம் விளையாடுவாங்க, பேஸ்கெட் பால். அந்த பேஸ்கெட் பால் விளையாடவே லூசி வந்து சொல்லுவா, நான் வந்து கொஞ்சம் ஜாலியான ஆளு, ஆனா நீ வந்து ஒரு கூமுட்டை மாதிரி இருக்க, ஏன்னா ட்ரக்கு கடியில் இருக்கிற பாலை கூட ஈஸியா எப்படி எடுக்கிறதுன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பா. சிரிச்சிட்டு உட்காந்து பேக்ல இருந்து தண்ணி பாட்டில் எடுப்பா. உள்ள பார்த்தா பைனாக்குலர் இருக்கும். அப்புறம் அந்த பைனாக்குலர் எடுத்துட்டு ரெண்டு பேரும் நேத்து போய் நாசம் பண்ணாங்களே அந்த சிடி கடை, அங்க ஆப்போசிட்ல போய் உட்காந்துட்டு போலீஸ்காரங்கிட்ட அந்த ஸ்டோரோடைய மேனேஜர் வந்து என்ன பேசுறான்றதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து நீலுக்கு வந்து அது பிடிக்காது பெருசா, ஏன் நம்ம இப்படி அடுத்தவங்களை பார்க்குறோன்னு. ஆனா லூசி வந்து அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இந்த படத்தோட கதையே அதுதான். நீல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரிசர்வ்டான ஆளு, ஆனா லூசி வந்து எல்லாத்தையுமே ஒரு அட்வென்ச்சரா பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. அப்புறம் பேசிக்கிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பும் போது லூசி வந்து என்ன பண்ணுவான்னா, உன்னோட அட்ரஸ் எல்லாம் நான் உனக்கு வந்து என்னோட அட்ரஸ் எல்லாம் தரமாட்டேன், ஆனா என்னோட ஃபோன் நம்பர் வேணா தரேன், வாங்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அவ போயிடுவா. அடுத்த நாள் வந்து அந்த சிடி கடையில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நீல் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ரெண்டு போலீஸ்காரனுங்க வருவானுங்க. இங்கே யார் அவன் நீல் அப்படின்னு கேட்பாங்க. நான் தாங்க சொல்லுங்க அப்படின்னு அவன் பயந்துருவான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் பயந்துருவாங்க. டாப்புன்னு அவனை பிடிச்சிட்டு தள்ளிட்டு போவாங்க பாரு. உள்ள போய் விசாரிக்கிறேன்ற பேரில் நீ என்ன பண்ண ஏது பண்ணின்னு எனக்கு எல்லாமே தெரியும், நேற்று நீ என்ன பண்ண அதை என்கிட்ட சொல்லு, எனக்கு நீ தேவையில்லை, உன் கூட இருந்த பொண்ணு தான் தேவை, அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுன்னு கேட்பாங்க, மிரட்டுவாங்க. ஆனால் வந்து நம்ம நீல் வந்து கடைசி வரைக்கும் லூசியை போட்டு கொடுக்கவே மாட்டான். ஆனால் பயங்கரமா மிரட்டுவாங்க. அப்போ அதில் ஒருத்தன் வந்து பெல்ட் எடுத்து அவனை அடிக்கிறதுக்காக பெல்ட் அவுக்க வருவான். அவன் அதுக்காக பெல்ட் அவுக்குறானா இல்லை வேற எதுக்காக பெல்ட் அவுக்குறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பெல்ட் அவுத்துட்டு பக்கத்தில் வருவான். நீல் அப்படியே கதறுவான். கதறும் போது பார்த்தா டோருக்கு வெளியே நம்ம லூசி நின்று பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பா. நான் உன்னை எப்படி பிராங்க் பண்ணிட்ட பாத்தியா அப்படின்னு. அவ கடைசியில் பார்த்தா அங்கே வந்தவனுங்கெல்லாம் அவளோட ஃப்ரெண்ட்ஸு. இவனை வந்து பிராங்க் பண்ணியிருப்பா.
அவன் கடுப்பாயிருவான் நீல். ஏன் நீ இப்படி பண்ற, எப்ப பார்த்தாலும் இதுதான் உன் வேலையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் சும்மா தான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், நாளைக்கு நீ வா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஆனா இவனுக்கு டவுட் ஆயிரும் அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடையை பார்க்க சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போவான். அங்க பார்த்தா அவன் கடைக்கு வர வேற 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க. குழந்தைக்கு நாங்க பேர் வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம், கூலிங் கிளாஸ் போடுறத பத்தி பேசிட்டு இருப்போம்னு உளறிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே நம்ம லூசியை ஃபாலோ பண்ணிட்டே போவான். ஆனா லூசி ஒரு இடத்துல நின்று திரும்பி பாப்பா, பட் ஆனா கண்டுக்காத மாதிரி போயிடுவா. நீல் வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு அவ ஒரு வீட்டுக்குள்ள போவான். அப்படியே பின்னாடி போய் சைடு வழியே எட்டி பார்ப்பான். பார்த்தா அந்த வீடு ஃபுல்லா அலங்கோலமா ஒரே பூனைகளா இருக்கும். அதுக்கு வந்து லூசி வந்து சாப்பாடு போட்டுட்டு இருப்பா. ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு இன்னொரு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது லூசி வந்து அங்க கத்துவா. நீல் வந்து பயந்துட்டு கீழே விழுந்துருவான். விழுந்ததுக்கு அப்புறம் இல்ல நான் உன்னை வந்து வேவு பார்க்கல, ஸ்பை பண்ணல அப்படின்னு. தெரியுதுல நாயே, நீ வந்ததுன்னு தெரியுது, இது என் வீடு இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களது, அவங்க பூனை வந்து சாப்பாடு போடுறது என் வேலையா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசி வந்து நீலை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். அங்க போனாதான் தெரியும் என்னன்னா நீலுக்கு அப்படியே ஆப்போசிட் லூசி. நீல் வந்து பேசுறதெல்லாம் படத்தை பத்தியா இருக்கும், ஆனா லூசி வந்து பேசுறதெல்லாம் லைஃபை பத்தியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா லூசியோட வீட்டுல டிவி கூட இருக்காது, டிவிக்குள்ள ஃபிஷ் டேங்க் வச்சிருப்பா. அப்படி இருக்கும்போது 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது 2 பேர் பர்சனலா கனெக்ட் ஆகி செக்ஸ் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நீந்திட்டு இருப்பாங்க. என்னடாதுன்னு பார்த்தா இன்னொருத்தனுடைய ஸ்விம்மிங் பூலு. அங்கிருந்து நீந்திட்டு வெறும் டவுசரோட அங்கிருந்து ஏறி போச்சு கார் எடுத்துட்டு ஓடிடுவாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம நீல் வந்து நான் இந்த மாதிரி லூசியை பார்க்க போறேன்னு கடையிலேருந்து கிளம்பும் போது அந்த குழந்தை வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்துருவாங்க. லூசி அவங்கள வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவா, நல்லா தான் பேசுவா. அவங்களும் வந்து இல்லை ஜாலியாக வந்து வாங்க போகலாம், நம்ம பிக்னிக் வந்திருக்கோம்ல சாப்பிட போகலாம், நிறையா சாப்பாடு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி லூசி வந்து நம்ம நீல் அவன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்க உட்கார வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து போட்டு இது பண்ணுவான். அந்த ஜெல்லியில் LSD வேற போட்டிருக்கன்னு வேற நீல் கிட்ட சொல்லுவா எல்லாம். ஆனால் நீல் வந்து அதை நினச்சி கொஞ்சம் பயந்துருவான். லூசி வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது யாரோ தூரத்துலேருந்து நடந்து வருவாங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்புவா. வந்து பார்த்தா இவங்க சாப்பிட்டு இருக்கிறதே அவளோடைய சாப்பாடு கிடையாது, வேற யாரோ ஒருத்தருடைய சாப்பாடு. நீல் வந்து அங்கே டென்ஷன் ஆகி உட்காந்துருவான். ஏன்னா அந்த சாப்பாடோடைய சொந்தக்காரங்க வந்து கேட்பாங்க நீ ஏன் என் சோறை தின்னுட்டு இருக்க அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா லூசியோட வீட்டுக்கு போறேன்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனா அன்னைக்கு வந்து பேஸ்கெட் பால் கேம் இருக்கும். ஐயோ அவ வீட்டில் டிவி இருக்காது, எப்படி மேட்ச் பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்போசிட் வீட்டில் லைட் எரியல, அந்த பூனைகள் எல்லாம் பார்த்துட்டு வரலாவான்னு ஏமாத்தி லூசியை டிவி பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போயிடுவான். கடைசியில் பார்த்தா லூசிக்கு அது பிடிக்காது, அவன் எந்திரிச்சு போயிடுவா. என்ன விட உனக்கு டிவி தானே முக்கியம் போய் பாருன்ற மாதிரி. அப்பதான் வந்து அந்த மேட்ச் முடிச்சுட்டு வெளியே 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது லூசி ஒரு உண்மையை சொல்லுவா. என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோபியா இருக்கு, எனக்கு ஒரு பயம் இருக்கு, போர் அடிச்சா என்னால வந்து தாங்கிக்க முடியாது, அதுதான் என்னுடைய வியாதி அப்படின்னு. அப்ப வந்து நீல் வந்து சொல்லுவான் நீயும் நானும் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர், உனக்கு வந்து எல்லாமே வெளியே போய் பண்ணணும், ஆனா எனக்கு எல்லாமே கனவுல தான் பண்ணணும், இது எப்படி பண்றது, இது நம்ம 2 பேத்துக்குள்ள எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீல் வந்து பேசிட்டு இருக்கும் போதே லூசி வந்து எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க வேணாம், நீ கிளம்பு நானும் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் தான் வந்து நீல் என்ன பண்ணுவான்னா சரி அவனுடைய ஃப்ரெண்டோடைய பாருக்காச்சும் போலான்னு அங்க போவான். அங்க பார்த்தா லூசி வந்து பக்கத்துல நின்றுட்டு யாரோ ஒரு கிட்டார் பிளேயர் கம் சிங்கருக்கு வந்து பீரை கொடுத்துட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னா நீல் வந்து சரியான மைண்ட் ஃபக் ஆயிடுவான். மைண்ட் ஃபக் ஆயிட்டு அவன் வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தா அந்த கடையில் வச்சிருக்கிற பொம்மைகள் எல்லாம் வச்சுட்டு பயங்கரமா ராக் மியூசிக்ல பாட்டு பாடிட்டு இருப்பான். இவர் லூசியும் அதை என்ஜாய் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுருவா. அவுத்து போட்டா 2 பேரும் அதே இடத்துல டாப்புன்னு பெட்ரூம் போய் செக்ஸ் வச்சுப்பாங்க. அப்புறம் தான் வந்து நீல் வந்து லூசி கிட்ட கேட்பா உனக்கு மியூசிஷியன்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா, நிறைய பேர்த்த டேட்டிங் பண்ணியிருக்கியா அப்படின்னு. நிறைய பேர்த்த டேட்டிங் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் பேர்த்த பண்ணியிருக்கேன், ஒரு 3 பேர்த்த பண்ணியிருக்கேன். அந்த 3 பேருமே மகா கிறுக்கணுங்களா இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் இருந்தான் எறும்பு மாடு மாதிரி, அதுக்கப்புறம் ஒருத்தன் என்னன்னா நான் மியூசிக் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். 3வது ஒருத்தன் சரி ரைட் இவனு 2 பேரும் தான் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ், கிளாசிக்கல் கற்றுக்கிட்டவனாவது கொஞ்சம் தெளிவா இருப்பான்னு அவனை டேட் பண்ண. அவன் என்னடானா இப்போ வரைக்கும் என்ன துரத்திட்டு இருக்கான் 3 வருஷமா, அவன் ஒரு மொட்டை தலைய பார்க்க ஹைட்டா இருப்பான்னு நீல் கிட்ட சொல்லிட்டு தூங்கிடுவான். நீல் எதையவே யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நீலுக்கு எந்த மொட்டை தலையினை பார்த்தாலும் லூசியோட பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு மாதிரியே ஞாபகம் வரும். நீல் வந்து ரொம்ப பயந்துருவான். ஐயோ இவதான் லூசியை துரத்துறவனோ இல்லை இவன் தான் லூசியை துரத்துறவனோன்னு ஒருத்தருங்கிட்டையும் உளறிட்டு இருப்பான். கடைக்கு வந்த கஸ்டமர் கூட இந்த மாதிரி பேசி அனுப்பிச்சிருவான். அப்புறம் நீல் வந்து படத்துக்கு போவான் அவன் ஃப்ரெண்டோட. படத்துல ஒரு மொட்டை தலையை கண்ணாடியை போட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அவன் தான் லூசியோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு அவங்கிட்டையும் சண்டைக்கு போவான். அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான் நீ என்னடா கிறுக்குனடா, யாரு பார்த்தாலும் உனக்கு லூசியோட பாய் ஃப்ரெண்டு தானா, கொஞ்சம் அமைதியா படத்தை பாடுறா அப்படின்னு. படம்
முடிச்சுட்டு அவன் அப்படியே வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தா லூசி யாரோ சேர்ல கட்டி போட்டுருப்பாங்க. அந்த மொட்டை தலையன் தூரத்துல இருந்து ஓடி வருவான். அவன் மேல வந்து அவனோட கோட்டை கழட்டி போட்டு நீல் வந்து பாத்ரூம்குள்ள போயிடுவான். பாத்ரூம்குள்ள போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு விஷயமா பார்ப்பான். அங்க இருக்கிற ஸ்ப்ரே இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பார்த்தா லூசி வழக்கம் போல பிராங்க் பண்ணிருப்பா. அந்த மொட்டை தலையன் வந்து லூசியோட ஃப்ரெண்டு. நீல் வந்து வெறுத்துருவான். என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, என்னை ஏண்டி இப்படி தினம் தினம் சித்திரவதை பண்ற, என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி நீல் வந்து கதறாத குறையா பேசும். அப்பதான் வந்து லூசி சொல்லுவா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நீ வந்து ஒரு வருஷத்துக்கு மேல யாரையுமே டேட் பண்ண மாட்ட, நீ வந்து ஒரு ஸ்டேபிளே இல்லாத கேரக்டரு, அதனால நீ எந்த மாதிரி இருக்கன்றத உன்னை செக் பண்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நீல் வந்து ஒரு மாதிரி கடுப்பாகி, இல்ல வேணாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கு அப்புறம் அவன் என்ன திருந்தினானா இல்லையே, அவனால வந்து லூசியை பெருசா மறக்க முடியல. எல்லாரும் பேசினாலுமே யாரு நடந்தாலுமே என்ன அவன் லைஃப்ல ஹேப்பன் ஆனாலுமே லூசியோட ஞாபகம் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அப்பதான் வந்து அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான். அப்போ வந்து அவன் ஞாபகப்படுத்துவான். ஏன்னா இவனும் ஸ்பை பண்ணியிருக்கான்ல, இவனும் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தூரத்திலிருந்து பார்த்துருக்கான் இல்லையா, அதே வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவனை கிண்டல் பண்ணுவான். அப்பதான் இன்னும் லூசியோட ஞாபகம் வந்து இவனுக்கு அதிகமாக வரும். அவன் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு இருப்பான். அப்பயும் இவனுக்கு ஃபோக்கஸ் இருக்காது. எந்த விஷயத்துலையுமே அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தா மறுபடியும் லூசி கிட்ட இருந்து ஃபோன் வரும். இந்த வாட்டியும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அவளே சொல்லுவா, நான் லூசி தான் பேசுறேன், கேன மாதிரி பண்ணாத, முதல்ல நான் வேலை செய்யற இடத்துக்கு கிளம்பி வா அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு லூசி சொல்லியிருப்பா. இவனும் போவான். போய் அந்த இடம் பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏதோ பேக் டோரை தட்டுவான். இவனை ஒருத்தன் கதவை திறப்பான். கதவை திறந்தா இவனை பார்த்தோன்னா கையை தூக்கிட்டு நின்றுவான். அங்க போய் பார்த்தா நம்ம லூசி அவளும் கையை தூக்கிட்டு நின்றுவா. என்னடா அதுன்னு பார்த்தா அப்புறம் தான் வந்து நீலுக்கு புரியும், ஓ இதுவும் வந்து அவளோட ஒரு கேம் தான் போல் இருக்குன்னு. அங்க போய் உண்மையானுமே அந்த பணத்தை திருடவன் வந்த மாதிரியே ஆக்டிங் பண்ணி அந்த பணத்தை திருடுவான். அங்க இருக்கிற ஓனர் வந்து பணத்தை ஏன்டா இப்படி கொடுத்தேன் அவன் பார்ட்னர் கிட்ட சண்டை போட்டு இருக்கும்போது அவன் எட்டி பார்ப்பான். அங்க பார்த்தா கெசினோ, திருட்டுத்தனமான சீட்டாடுற கிளப்பு. அதுக்கப்புறம் வந்து நீல் வந்து அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடுவான். அவனுக்கு 2 பேரும் நீலை துரத்துவானுங்க. அவனுக்கு கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு நீல் வந்து அப்பாடான்னு சொல்லி வீட்டில் போய் உட்காருவான். பார்த்தா அங்க வந்து நம்ம லூசி வந்துருவா. லூசி வந்து கதவை தட்டுவா. நீல் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா வெளியே வருவான். வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு டே என் லைஃப்லேயே இருந்தது இல்லை, இந்த மாதிரி சந்தோஷமெல்லாம் நீ தான் எனக்கு கொடுக்குற ஊம்பா. அதுக்கப்புறம் $20,000 இருக்கு, இதில் எவ்வளோ காசு இருக்கு பாரு, நீ தானே இனிமேல் பிளான் போடு, நீ பிளான் போடு, நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே லூசி வந்து, இல்லை நீல் நீ புரிஞ்சுக்கோ, நான் பார்த்ததுலையே ரொம்ப நல்ல மனுஷன் நீ தான், ஆனால் நான் ரொம்ப கேவலமான மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. நீலுக்கு என்ன புரியும்னா, ஓ இவன் வந்து இந்த பணத்தை நம்மளை வச்சு திருட வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நாள் வந்து நம்ம கூட லவ் பண்ணுற மாதிரி அவன் நடிச்சிட்டு இருந்தா போல் இருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணோன்னா மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிருவான். எல்லா பக்கம் போய் அழுவான். கிரிக்கெட் அதாவது பேஸ்பால் விளையாடுற இடத்துல அழுவான், பாத் டப்ல உட்காந்து அழுவான், கடையில் உட்காந்து அழுவான், எல்லா இடத்துலையும் அழுவான். பாத் டப்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது பார்த்தா லூசி அங்கே வந்துடுவா. இவன் வெறி ஆயிடுவான். நான் பிராங்க் தான் பண்ணேன்னு ஒன்று சொல்லிட்டு வருவா. ஏன்டி இப்படி பண்ற, எவ்வளோ டார்ச்சர் தான் நீ பண்ணுவ, எதுக்காக இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது லூசி சொல்லுவா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணா ஆயிடக்கூடாது இல்லையா, ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தான் உன்ட்ட நான் இவ்வளோ பிராங்க் பண்றேன், கொஞ்ச நாள்லயே நான் உனக்கு போர் அடிச்சிருவேன், அப்படி போர் அடிக்காம இருக்கணுன்றதுக்காக தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவ வாங்கிட்டு வந்திருக்கா ஒரு காரு. அந்த கார் எப்படி வாங்கிட்டு வந்திருப்பா, இவங்க திருடின பணத்துல இருந்து. எல்லாத்துக்கும் காரை வாங்கிட்டே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எல்லாத்துக்கும்லாம் காரை வாங்கல, மீதியை நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு நம்ம எங்கேயாவது ஒரு 10 நாள் ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவான். ட்ரிப்பா ஒவ்வொரு ஊரா வந்து லூசி சொல்ல சொல்ல நீல் வந்து சொல்லுவான், ஐயோ வேணாம், இந்த ஊர்ல நீ இந்த பிரச்சனை பண்ணிடுவ, இந்த ஊர்ல நீ இந்த பிரச்சனை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து ஒரு ஊருக்கு கிளம்பி போவாங்க. போகும்போது நீல் வந்து நான் வண்டி ஓட்டுறேன் நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கிளம்பி 2 பேரும் வண்டியில ஜாலியா போயிட்டே இருப்பாங்க. போக போகவே இந்த படம் அப்படியே முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்க என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.